பரணி பார்க் பள்ளியில் 30வது தேசிய சப் ஜூனியர் பெண்கள் ஹேண்ட்பால் சாம்பியன்ஷிப் போட்டிகள் மற்றும் 15வது தேசிய சிறுவர் ஹேண்ட்பால் சாம்பியன்ஷிப் போட்டிகள் நடைபெறுவதை முன்னிட்டு ஹேண்ட்பால் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இப்பேரணியை மத்திய மண்டல காவல்துறை தலைவரும் மாநில ஹேண்ட்பால் சங்க தலைவருமான திரு ராமசுப்ரமணி IPS அவர்கள் கொடியசைத்தும், கரூர் மாவட்ட ஆட்சியர் திருமதி சா ஜெயந்தி அவர்களும், தமிழ்நாடு ஒலிம்பிக் சங்க தலைவர் வால்டர் தேவாரம் IPS அவர்களும், பரணி கல்வி குழுமங்களின் தாளாளர் மோகனரங்கன் ஆகியோர் சமாதான புறாவை பறக்கவிட்டும் ஹேண்ட்பால் விழிப்புணர்வு பேரணியை தொடங்கி வைத்தனர். இந்த விழிப்புணர்வு பேரணி CSI விளையாட்டு மைதானத்தில் இருந்து புறப்பட்டு சர்ச் கார்னர், தலைமை தபால் நிலையம், ஜவஹர் பஜார் வழியாக திருவள்ளுவர் மைதானத்தை வந்தடைந்தது. இந்த பேரணியை பார்வையிட தாலுகா அலுவலகம் முன்பு மேடை அமைக்கப்பட்டிருந்து அதிலிருந்தபடி அதிகாரிகள் பார்வையிட்டனர். மேலும் இந்த விழிப்புணர்வு பேரணியில் 22 மாநிலங்களிலிருந்து விளையாட்டு வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். பரணி பார்க் பள்ளியின் முதன்மை முதல்வர் முனைவர் ராமசுப்ரமணியன், பள்ளியின் செயலாளர் பத்மாவதி மோகனரங்கன், பள்ளியின் செயல் அலுவலர் சுரேஷ்குமார், மாவட்ட விளையாட்டு அலுவலர் புண்ணியமூர்த்தி, தமிழ்நாடு ஹேண்ட்பால் சங்க மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சரவணன், மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் திருமதி தமிழ்செல்வி, துணைத் தலைவர்கள் தீபம் சங்கர், அனீஸ் பெரியசாமி, பொருளாளராக கமாலுதீன், இணைச் செயலாளர்கள் சசிகுமார், செந்தில்குமார், செல்வகுமார், செயற்குழு உறுப்பினர்கள் ரவி, வெங்கடேசன், சுதா தேவி, பிரியா, சேகர் ஆகியோர் கலந்து கொண்டனர். ஹேண்ட்பால் போட்டிக்கான வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மேலும் முதலாவதாக ஒலிம்பிக் கிளாஸ் சென்று கொண்டிருக்கின்றன. அடுத்ததாக குதிரைப்படை, அதற்கு அடுத்ததாக யானை, அதற்கு அடுத்ததாக அனைத்து மாநிலத்தில் வந்துள்ள விளையாட்டு வீரர்கள் அணிவகுப்பு நடந்து கொண்டிருக்கிறது. மணிப்பூரை தொடர்ந்து மத்திய பிரதேஷ் மாநில ஊர்வலத்தின் இறுதியாக பரணி பார்க் கல்வி நிலையத்தினுடைய தேசிய மாநில விளையாட்டு வீரர்கள் தங்களுடைய